இப்போ விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்துருக்கிறாரு. இன்றைக்கி சம்பளம் 150 கோடி 200 கோடி சொல்கிறாங்க. அந்த அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் விட்டுட்டு அவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டுட்டு இன்றைக்கி முழுக்க முழுக்க அரசியலுக்கு வந்துட்டார். எப்படி விஜய் சார் அவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாரோ அதே மாதிரி சார் நட்டியும் அக்கா நட்டி அரசியல் வந்துட்டா சொல்லிடுறாதீங்க. நம்ம இது தலைப்பு ரெடியாயிருச்சு. அவரோட அந்த ரோலை எனக்கு கொடுத்துருந்தாருன்னா தெரிச்சு ஓடிட்டு இருப்பேன். நான் வரவே இல்லை இந்த விளையாட்டுக்குன்னு. நான் ஒரு சேரில் நார்மலாக தான் உட்காந்துட்டு இருந்தேன். போக 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 அந்த சேரோட நுனியில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன், சார் நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன. அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு போச்சு அந்த கதை. அதே மாதிரி தான் எங்கள் படத்துலையுமே நீங்கள் நெக்ஸ்ட் என்னன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு தான் எங்களோட ஃபிலிமும் இருக்கும். போகும் இடம் வெகு தூரம் இல்லை. அது சொன்ன உடனே எவ்வளோ கைத்தட்டல் பார்த்தீங்களா? அந்த கைத்தட்டல் தான் அந்த படத்துக்கு வெற்றி. நம்ம தேட்டருக்கு போச்சு பெரிய வசூலாச்சா ஆகலையா அப்படிங்கிறத மக்கள் மனசில் போய் சேர்ந்துருச்சு உங்கள் படம். அந்த அந்த கைத்தட்டல் தான் ஆதாரம். வாழ்த்துக்கள் சார், நல்ல படம் கொடுத்துருக்கேன், வாழ்த்துக்கள். திரையுலகில் வந்து வாரிசுன்னு இருக்கு. அரசியலில் வாரிசு ஜெயிக்கிறது ஈஸி, பணம் இருந்தால் போதும். ஆனால் திரையுலகில் வாரிசு ஜெயிக்கிறதுக்கு திறமை இருக்கணும். அறிமுகத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். கஸ்தூரிராஜோட 2 வாரிசுகள், ஒன்று வைரம் ஒன்று தங்கம். ஏன்னா கஸ்தூரிராஜா இயக்குனர் பையன் அப்படிங்கிறதுக்காக டைரக்டர் கஸ்தூரிராஜாவோட பையன் அப்படிங்கிறனால கதாநாயகன் ஆகிட்டார். அது அறிமுகத்துக்கு மட்டும்தான். இன்றைக்கி இயக்குனராக மிகப்பெரிய இயக்குனராக இருக்கார் செல்வராகவன். நடிகரில் இன்றைக்கி தவிர்க்க முடியாத மிகப்பெரிய விதத்தில் இருக்கார் தனுஷ் சார். இந்த வெற்றிக்கு காரணம் திறமை 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 திறமை. அடுத்து இன்னொன்று, திறமை இருந்தால் மட்டும் பத்தாது, வெறி வேணும். ஜெயிக்கணுங்கிற வெறி, ஜெயிக்கிட்டே இருக்குங்கிற வெறி வேணும். ஒரு படம் 2 படத்துக்கு அப்புறம் நம்ம அப்பாவை மறந்துடணும். நம்ம ஜெயிக்கணும், நம்ம பெரிய இடத்துக்கு போகணுங்கிற அவங்களுக்கு அந்த வெறி இருந்தால் தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வர முடியும். அதனால் சினிமாவில் வாரிசுகள் ஜெயிக்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த அசாதாரண வளர்ச்சி தான் இன்றைக்கி தனுஷ் சாருக்கும் செல்வராகவன் சாருக்கும். அப்படி 2 பேரை கொடுத்த கஸ்தூரா சாருக்கு நன்றி. சீசானா மீனிங் எல்லாருக்கும் தெரியும். இந்த விளையாட்டும்பாங்கள, பார்க்கெலாம் பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் ஒரு குழந்தை அந்த பக்கம் குழந்தை இருக்கும். ஏற்று இறக்கு ஏற்று இறக்கு அப்படின்னு விளையாட்டு. அது விளையாட்டுலேயே சிறந்த விளையாட்டு சீசா. ஏன்னா மற்ற விளையாட்டுலாம் வெற்றி அடையுது ஓகே, ஒருத்தன் தோக்குறத நம்ம விரும்புவோம், ரசிக்க மாட்டோம், விரும்புவோம். இதுதான் ஒருத்தன் இறங்கும்போது ஏறவன் ரசிப்பான், திருப்பி இறங்கும்போது அவன் ரசிப்பான். ஏறி இறங்கும்போது இந்த விளையாட்டு தான் விளையாட்டில் அற்புதமான விளையாட்டு. இந்த படத்துக்கு இந்த தலைப்பு எந்த அளவுக்கு பொருத்தங்கிறது படம் பார்த்தா தான் தெரியும். ஆனால் இதுக்கப்புறம் சினிமாவில் அப் அண்ட் டவுன் சகஜம்தான். இயக்குனர் குணா சுப்பிரமணியத்திற்கு நீங்கள் இறக்கம் வரக்கூடாது, ஒன்லி ஏற்றம் 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 தான். அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் பக்தி, கடவுள் பக்தி. நம்ம ஒரு இயக்குனராக முயற்சி பண்ணுறோம். அப்போ ஒரு புடிசிட்ட தொடர்ந்து 10-15 முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுக்கப்புறம் அவர்கிட்ட கதை சொல்லி அந்த கதை பிடிச்சி போய் அந்த படத்து மூலமாக ஒருத்தர் இயக்குனர் ஆனார்னா நம்ம அங்கே கடவுள் நம்பணும்னு அவசியம் இல்லை, முயற்சி. அவருக்கு அது நல்லா இருக்குது, அவருக்கு திறமை இருக்குது. அந்த திறமையை புரிஞ்சுட்டு தயாரிப்பாளருங்கிற யார், சினிமா தொழில் உள்ளவர், படம் பண்ணுறவர், அது ஒரு வியாபாரம். அப்போ இந்த கதை சரியாக வரும்ட்டு வியாபாரத்துக்கு அந்த கதையை ஓகே பண்ணி அவரை இயக்குனர் ஆக்குறங்கிறது அந்த இயக்குனரோட திறமை தான், முயற்சி தான்.
இன்னைக்கு எங்கே கடவுள் பக்தி வேலை செய்யுதுன்னா, இங்கே இருக்க தயாரிப்பாளர் டாக்டர் செந்தில்வேலனும் அவர் திரைப்பட தயாரிப்பாளர் அல்ல, அவர் தொழில் டாக்டர். இவர் அங்கே ஒரு பேஷண்ட்டாக போனவர், இவரை பற்றி அவர் விசாரிக்க, இவர் ஒரு தொழிலை பற்றி சொல்ல, அங்கே ஒரு டாக்டர் வந்து இவரை டைரக்டர் ஆக்குறாரு. அங்கே தான் கடவுள் இருக்கார். அது முயற்சி திறமைக்கலாம் அடுத்த விஷயம். அப்போ அங்கே கடவுளை நம்பி ஆகணும். இன்னும் நல்லா சொன்னார், செந்தில் வேலன் எனக்கு சிவன், சூனா மேடம் எனக்கு சக்தி. நம்ம சாமியை வந்து கோயிலில் தேடணும் அவசியம் இல்லை, அங்கே போய் சிலையில் பார்க்கணும் அவசியம் இல்லை. தக்க சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் யார் உதவி பண்ணுறாங்களோ அவங்க தான் கடவுள். அங்கே கடவுளுக்கு உருவம் இருக்குது. இப்போ இயக்குனர் குணா சுப்பிரமணியத்தை பொறுத்த வரைக்கும் சிவனோட உருவம் நம்ம லிங்கமா அதெல்லாம் இல்லை, செந்தில் வேலன் தான். சக்தியின் உருவம் சூனா மேடம் தான். என்னைக்கு ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சவரை தெய்வம் நினைக்கிறாங்களோ அவங்கள உயர்ந்த மணி யாருமே இல்லை சார். இங்கே குணா சுப்பிரமணியங்கிறது அவர் இயக்குனர் அப்படிங்கிறத விட முதல்ல ஒரு நன்றியுள்ள மனிதராக இருக்கார். அந்த அந்த நல்ல உள்ளமே நம்மளுக்கு வெற்றிக்கு வழிவகுத்துரும். அப்புறம் தயாரிப்பாளர் வெற்றி வேலன், சரி செந்தில் வேலன், அவர் மருத்துவராக இருந்தால் கூட அவருக்குள்ள ஒரு கலைஞர் இருந்திருக்காரு, அவங்களுக்குள்ள கதாசிரியர் இருந்திருக்கிறார் சார். நம்மளை பொறுத்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு கதை இருக்குது சார். எல்லா மனிதருக்குள்ளேயும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு கதை இருக்கும். அது அவங்களுக்கு கதையாக தெரியாது. ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குள்ள ஒரு கதை இருக்கும், குப்பை எழுறாங்களா அவங்களுக்குள்ள ஒரு கதை இருக்கும், துணிக்கடை ஒர்க் பண்ணவங்கள ஒரு கதை இருக்கும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு கதையாக இருக்கும். நம்மள என்ன நினைக்கிறோம், அது கதையாக நினைக்கிறதில்ல, நம்ம பிரச்சனை நினைக்கிறது. எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு தங்கச்சியால் பிரச்சனை, எனக்கு மச்சானால பிரச்சனை, எனக்கு பார்ட்னரால் பிரச்சனை. எல்லாருமே நமக்குள்ள கதையை பிரச்சனை சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் டாக்டர் தான் அவருக்குள்ள பிரச்சனையை கதையாக சொல்லியிருக்கார். அப்போ நம்ம பிரச்சனையாக இல்லாமல் அதை கதையை பார்த்தாலே அதை ரசிச்சிடுவோம், நம்ம டெவலப் பண்ணுவோம் கதையை. அப்போ நமக்குள்ள பிரச்சனையை அதை நீ கதையை நினச்சி பாருங்கள், இது இப்படி போனால் இப்படி இருக்கும், இப்படி போனால் இப்படி நினச்சி பார்த்தாலே அங்கேயே நம்மளுக்கு இந்த மன அழுத்தம் போய் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் பிரச்சனை அதெல்லாம் போய் ஈஸியாயிரும். நீங்கள் இந்த மேடை கற்றுக்கிட்டது நட்டி சார், எந்த பிரச்சனை சரி இது ஒரு கதை அப்படின்னு கதையை உருவாக்கிட்டா முடிஞ்சு போச்சு, பிரச்சனை ரொம்ப சால்வ் ஆயிரும். அதனால் ஒரு நல்ல கதாசிரியர் நம்ம திரையுலகம் கிடச்சிருக்காரு. கதாசிரியர் மட்டும் இல்லை, பாடலாசிரியர். இப்போ நான் தான் பாட்டு எழுதினேன். நான் ஒரு 5 வருஷம் இப்போ ஃபீல்டில் இருந்து அப்புறம் கம்போசிங் போகும்போது அந்த டியூனை கேட்டுட்டு நானாக சில இப்போ டம்மியா வாரிலாம் போட்டு ட்ரெயின் அப் பண்ணி தான் நான் டயர்ட் ஆனதுக்கப்புறம் என் படத்தில் பாட்டு எழுதினேன். அது ரொம்ப ஈஸி. நம்ம இடத்துக்கு நம்ம எழுதுறதுலாம் ரொம்ப ஈஸி. அடுத்தவங்க கொடுக்குறதா நம்ம அதுதான் திறமையான மற்றவங்க திறமை நம்மளுக்கு டெவலப் பண்ணிக்கிறது தானே. ஆனால் எடுத்த உடனே கதை, அடுத்து பாடல். சார் பாடல் கதை எழுதுறது கூட ஈஸி சார், ஆனால் பாடல் எழுதுறது ரொம்ப கஷ்டம். அது எழுதுறதுக்கும் தெரியும். அதுவும் இப்போ உள்ள மியூசிக் அவங்க போகிற டியூனுக்கு வார்த்தையை போட்டு ரொம்ப கஷ்டம். அப்போல்லாம் கொஞ்சம் இழுப்பாங்க, அப்படியே வார்த்தை போட்டுருவான். போவோமா ஊர்கோலம் ஈஸி வார்த்தை விழுந்துருவான். இப்போ அப்படி இல்லையா, டட்டக்கு டக்கு டட்டக்கு டக்கு எங்கிட்ட வார்த்தை தர்றது. ஒரு வார்த்தையை மடக்கி கரிச்சிப்பை மடித்து பேண்டுக்கு வைக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அப்போல்லாம் அப்பல கரிச்சிப்பை அயன் பண்ணுற மாதிரி. அப்போ இந்த சூழலில் இப்போ உள்ள மியூசிக் டைரக்டருக்கு பாட்டு எழுதுறது மிகப்பெரிய சவால். அந்த சவாலில் ஃபஸ்ட்டு வெற்றி அடிச்சிட்டாரு நம்ம ப்ரொடியூசர். அதில் ஒரு வரி இருந்துச்சு, சூப்பர் வரிங்க. இந்த பூகுலோகத்தில் முதல் தலைவன் தமிழன் தான்.
இந்த பூமியிலே முதல் தலைவன், முதல் மனிதனும் தமிழன் தான். ஆனால் நம்ம பெரும் பேசிட்டு கொண்டி தான், நாங்கள் தான் ஆதி தமிழன், நாங்கள் தான் மூத்த தமிழன் எல்லாம் நம்ம சொல்லிக்க வேண்டி தான், மற்றன் சொல்ல மாட்டான். நம்ம பெருமையை நம்ம சொல்லாமல் வேறு யார் சொல்கிறது? அப்போ உண்மையை திருப்பி சொல்லிட்டு இருந்தா தான் நமக்கே நம்ம தான் மூத்த குடிமகனும் அப்படின்னு ஞாபகத்துக்கு இருந்துகிட்டு இருக்கோம். நான் நல்ல வார்த்தை போட்டார், முதல் மனிதன் சொல்ல, முதல் தலைவன் தமிழன் தான், உலகத்திலே மிக சிறந்த தலைவன். அது தமிழனுக்கு தமிழன் நம்மளா தலைவன் நடிச்சு கொண்டிதான் என்ன, அது ஒரு உற்சாகம் தானே, ஒரு நல்ல வார்த்தை. டாக்டர் இவ்வளோ வரியில் அந்த வார்த்தை வந்து இன்றைக்கும் மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த படத்தோட கதாநாயகன் நட்டி அவர்கள், அவரை பற்றி சொல்லணும்னா, இப்போ விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்துருக்கிறாரு. இன்றைக்கி சம்பளம் 150 கோடி 200 கோடி சொல்கிறாங்க. அந்த அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் விட்டுட்டு, அவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டுட்டு இன்றைக்கி முழுக்க அரசியலுக்கு வந்துட்டார். எப்படி விஜய் சார் அவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாரோ, அதே மாதிரி சார் நட்டியும். அக்கா நட்டி அரசியல் வந்துட்டா சொல்லிடுறாதீங்க, நம்ம தலைப்பு ரெடியாகிருச்சு, ஹெட்டிங் ரெடியாகிருச்சு. அவர் கேமராமேனாக இன்னைக்கு இறங்கினாருன்னா பல கோடி சார். இன்றைக்கும் இந்தி படங்களில் இன்றைக்கும் அவ்வளோ எதுவும் அதுக்கு இருக்காங்க, கூப்பிட்டுக்கு இருக்காங்க. அவர் பொழைக்க தெரியாத மனுஷன் வருதுல கொடி வருதுல வாங்கி கல்லா கட்டாமல் இந்த நடிப்புங்கிறதுல அவருக்கு ஒரு அவ்வளோ ஒரு ஆர்வம். அதில் ஒரு அதில் நடிப்பு லவ் பண்ணுறாரு. அப்போ இந்த படத்துக்கு நீங்கள் கேமராமேனா உங்களுக்கு 5 கோடி சம்பளம், இந்த படத்தில் ஹீரோவானா உங்களுக்கு 50 லட்சம் சம்பளம், 5 கோடி தூக்கி போட்டுருவார். நீ 50 லட்சம் 5 லட்சம் தெரியா வாரா நான் ஹீரோயா. மனுஷனுக்கு நானும் யோசிப்பேன், என்னடா இவ்வளோ ஆஃபர் இருக்குது, இவர் அந்த நடிப்பில் அவ்வளோ ஒரு ஈர்ப்பாக இருக்காரு அப்படின்னா, நமக்கு எது பிடிக்குதோ, நம்ம மனசு எது விரும்புதோ, நம்ம எதை செஞ்சால் அவங்க மனசுக்கு ஆத்ம திருப்தி இருக்குதோ, அங்கே பணத்தையே பார்க்கக்கூடாது சார். அதுதான் வாழ்க்கை. நம்ம பணத்துக்காக போயிட்டு இருந்தோம்னா நாளைக்கு இந்த இது கிடைக்காது, இந்த சந்தோஷம் கிடைக்காது, இந்த நிம்மதி கிடைக்காது. அப்போ குழந்தையாக இருக்கும்போது அது என்னத்தை இது விரும்புதோ அதை கொடுத்தா தான் அது சந்தோஷம். அன்னைக்கு விரும்புகிறத 20 வருஷம் கொடுத்தா சாப்பிடுமா? குழந்தையாக இருக்கும்போது அதுக்கு ஸ்வீட் பிடிக்கும், லட்டு கேட்கும், சிலேபி கேட்கும், எல்லாம் கேட்கும். 40 வயசுக்கு சுகர் வந்துடும். சுகர் வரும்போது சிலேபி கொடுனா தூக்கி எரிஞ்சிடுவாங்க. அப்போ அந்தந்த நேரத்தில் என்னென்ன கிடைக்குதோ, எது மனசுக்கு பிடிக்குதோ, அங்கே லாபம் நஷ்டம் பார்க்காம மனசுக்காக வாழ வேண்டும். மனசுக்காக வாழ வேண்டும். எனக்கு தெரியும் நட்டி சார் இந்த ஒரு 5 வருஷத்தில் அவர் எத்தனை கோடி இழந்திருப்பார்னு எனக்கு தெரியும். ஒரு அசுரன் வா மகாராஜா, நான் தான் மகாராஜா அவருக்கு நடித்தா அவர் மகாராஜா. அவர் கேமரா போனால் அங்கே மகாராஜா இல்லை, அங்கே படை வீரனாக இருக்கலாம், தலைவர் இருக்கலாம். ஆனால் அவர் மகாராஜா இருக்கணும்னு நடிப்பார் சார். இன்னொன்று அவர் ரொம்ப பிடிச்ச விஷயம், பெரிய டைரக்டரு, சின்ன டைரக்டரு, பெரிய ப்ரொடியூசரு, சின்ன ப்ரொடியூசரு, இந்த தராதரமும் பார்க்க மாட்டார். கதை நல்லா இருக்கா? இன்னொன்று அவர் வந்து ஒரு இயக்குனருக்கு கால்ஷீட் கொடுக்குறாருன்னா கதைக்காக மட்டும் கொடுக்க மாட்டார். கதை சொல்லும்போதே அந்த டேரக்டரோட குணத்தை பார்த்துருவார் ஃபஸ்ட்டு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதையும் தாண்டி நம்ம குணா சுப்பிரமணியத்துக்காக இந்த படம் பண்ணியிருக்கார் சார். உண்மை. எப்படி நான் சொன்னேன், கஸ்தூராஜா மகானாக இருந்தாலும் தனுசுக்கு அந்த வெறி இருக்குல்ல சார். இன்றைக்கி உச்சத்து போயிட்டார். இன்றைக்கும் ஒவ்வொரு உடம்பு பார்க்கும்போது ஒரு நடிகரை பார்க்க முடியல, அது படத்தை ஒரு வெளியினத்தை பார்க்க முடியுது, அவ்வளோ உழைப்பு தெரியுது. அதே மாதிரி நட்டி சார் இப்போ எப்படி வாரிசுன்னு சொல்லும்போது அதே மாதிரி நம்ம ஆதேஷ் பாலா, அது அப்பா நகைச்சுவை நடிகர்,
அவரும் வாரிசு தான். ஆனால் இன்ன வரைக்கும் அவரை செதுக்கிட்டே இருக்கார். அவர் திறமை இருக்குது, இன்றைக்கி செதுக்கிட்டே இருக்கார். ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு வித்தியாசமாக போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடணும்ட்டு இந்த வெறி இருக்கணும். இந்த வெறி இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு இயக்குனரை உருவாக்கணும் அப்படிங்கிறது ப்ரொடியூசரோட வெறி. ப்ரொடியூசரை நம்மளை நம்பி படம் கொடுத்துட்டாரு. அந்த படத்தை நல்லா செதுக்கி மிகப்பெரிய வெற்றி அடைய வைக்கணுங்கிறது இயக்குனரோட வெறி. மிஸ்டர் 3 சார் சரண்குமார் 3 சாங் சூப்பர். ஆனால் நான் சொன்ன மியூசிக் அது வேறு. அதுக்காக நீங்கள் கோச்சிக்காதீங்க. நீங்கள் அழகாக ரசிக்கிற மாதிரி போட்டிருந்தீங்க. எப்பவுமே ஒரு இசை கேட்கும்போது காதில் மட்டும் வண்டு கத்துற மாதிரி கூடாது. ஹார்ட்டுக்குள்ளே அந்த ஹார்ட் பீட்டோடு அதை ரசிக்கணும், ஹார்ட்டுக்குள்ளே உட்காரணும். இது நான் 3 சாங் நல்லா இருந்துச்சு. நீங்கள் நல்ல மியூசிக் நான் சொல்கிற அந்த வேறு அது நல்லா இருந்துச்சு. நிஷாந்த் நல்லா பண்ணியிருந்தீங்க, சூப்பர். பாடினி ஓகே பேர் ஓகே பாடினி நல்ல ஒரு தமிழ் பேர். பாடுனி அப்படிங்கிறது வேறு, பாடினிங்கிறது வேறு. என்ன பாடுனின்னா அது பாடகராயிரும், பாடினா கவிஞராயிரும். இவ்வளோ வித்தியாசம் தானே. ஆமாம், இவங்க ஒரு கவிதையை தான் பேர் வச்சுருக்காங்க பாடினிட்டு. ஆமாம், இந்த மொத்த யூனிட்டும் இந்த படத்தின் வெற்றி மூலமாக மிகப்பெரிய இடத்தை அடைய வேண்டும். தொடர்ந்து செந்தில் வெற்றிவேலன் அவர்கள் தொடர்ந்து வெற்றி வந்துச்சு பாருங்க. அது பேர் சொல்லும்போது செந்திலும் போய் வெற்றி வேலைங்கும்போது அங்கேயே வெற்றி ஆட்டோமேட்டிக்காக நான் பலவட்டம் சொல்லிட்டோம் வெற்றின்னு அது படிச்சிடும் சார். செந்தில் வேலன் ஆகிய வெற்றிவேலன் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். அடுத்த படத்தில் எங்களை போல ஒரு பாடலை சேர்க்கும் ஒரு பாட்டை கொஞ்சம் அப்படி தூக்கி போடுங்க அப்படியா. நன்றி, வணக்கம். அவங்க ஒரு 1.5 மணி நேரம் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே இந்த கதையை சொன்னாங்க. கதையை கேட்டுட்டே வந்தேன். போக 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 நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒத்து பார்த்தேன். அவரை என்ன சார் பார்க்குறீங்க, எதுவுமே சொல்லலைன்னு கேட்டார். எப்படி இந்த கதையை நீங்கள் பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு இது தோணுச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், அந்த சில டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணார். அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. மெடிக்கல் டேர்மாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும். எங்கேருந்து இதை பிடிச்சிங்க? ஏன்னா அவரை நான் பார்க்கும்போது அவர் என்கிட்ட ஓப்பனாக என்கிட்ட என்ன நான் சார் யார்கிட்டையுமே ஒரு ப்ராப்பர் அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணல சார். நான் ஜென்ரலாக அப்சர்வ் பண்ணி தான் சார் நான் டைரக்டராக போகிறேன் அப்படின்னாரு. பரவாயில்ல சார், இதில் என்ன இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள், கதையை சொல்லுங்கள், அப்புறம் கேட்கலாம்னு சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சுது. அப்போ தான் சொன்னார், இந்த படத்தோட முக்கியமான கதை எங்களுக்கு எங்களை ப்ரொடியூசர் சார் தான் சொன்னாங்க. அவரோட கதை அவருடைய கதை, இதில் நான் ஸ்க்ரீன் ப்ளே தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். நான் உடனே சொன்னேன், இந்த படம் பண்ணலாம் சார் அப்படின்னு. ஏன்னா அந்த கதையை அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட முடியாது. அந்த கதையை அப்படி யோசிக்கிறதும் ஒரு கஷ்டமான விஷயம். பைப்போலார் டிஸார்டருங்கிறது ஆக்சுவலாக எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அது ஆழ் மனசில் போய் உங்களை சிதைக்கும் போது உங்களுடைய வெளிப்பாடு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அது என்ன ஆகும், எப்படி கடத்தும் ஒரு மனிதனை, எந்த இடத்துக்கு கடத்தும் ஒரு விஷயம் இருக்குது. அது எதில் வேணாலும் வரலாம். உதாரணத்துக்கு இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது குணா அவர்களுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போச்சு. பட் அவர் அதையும் மீறி லொக்கேஷனில் இருந்து தனக்கு உடம்பு சரியில்லை, அப்படி ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருந்தார். நான் கூட கேட்டேன், வேணா ஒரு வாரம் பிரேக் எடுத்துக்கோங்க, நீங்கள் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, நீங்கள் டாக்டர் ஒரு தடவை பார்த்துங்கன்னார். அப்புறமா ஒரு 4-5 நாள் பிரேக் எடுத்துக்கிட்டு அவருடைய இன்னொரு நண்பர் அந்த போர்ஷன்ஸ் டைரக்ட் பண்ணாங்க. ஸோ நான் பார்க்கும்போது எனக்கு இந்த கதையை கேட்டோன்னா தான் ஞாபகம் வந்தது. அந்த பைப்போலார் டிசீஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இப்படி நம்மளுக்குள்ள ஒரு மனச்சிதைவு ஏற்படுற எல்லாமே ஒரு ரிஸ்கான விஷயம்தான். அவர் அது எங்கே என்னால் ஷூட்டிங் நின்றுமோ அப்படிங்கிற பயத்தில் உருவானது தான் அவருக்கு. அது தனக்குத்தானே அந்த இதை டெவலப் பண்ணிக்கிட்டாரு. ஸோ முக்கியமான விஷயம் அந்த கதை. ஏன்னா இது சொசைட்டியில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு காலத்தில் சில மலையாள படங்களில் தான் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அப்படி இந்த மாதிரி விஷயத்தை ஹேண்டில் பண்ணது கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப லைட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. மனசுக்குள் மத்தாப்புன்னு ஒரு படம். பட் இதோட கோர் டீட்டெயிலை சொல்லும். இது சொசைட்டிக்கு மிக முக்கியமான தேவையான ஒரு விஷயம். ப்ரொடியூசர் செந்தில்வேலன் சார் இன்னும் 5-6 கதைகள் வச்சுங்க சார், எல்லா கதையிலையுமே நடிக்கிறேன் சார், கவலைப்படாதீங்க சார்.
அதே மாதிரி பேரரசு சார் சார் கண்டிப்பாக நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணிடுறேன் சார் 2025 பண்ணுறேன் சார். நான் ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சார். அந்த கதையை நான் தோளில் சுமக்கக்கூடிய மாதிரி இருந்ததுன்னா என்னால் பண்ண முடியும் சார். அந்த இதுக்காக தான் சார். ஏன்னா இவ்வளோ படங்கள் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஜஸ்ட் ரோல் கேமரா அதில் எனக்கு காசு கொடுக்குறாங்கன்னு பண்ணுறது வந்து என் தொழிலுக்கு நான் நடத்துகிற ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன் அது. அதனால தான் நல்ல கதைக்காக வெயிட் பண்ணுறேன் சார். அதே மாதிரி நல்ல கதையை வந்து சொல்கிறார் குணா சுப்ரமணியன் மாதிரி டைரக்டர்ஸ். அது வந்து நான் எப்படி வந்து வேண்டான்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அஃப்கோர்ஸ் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான், இதுக்கு முன்னாடி போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்கேன். பட் இந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஒரு 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை சொல்லி அந்த விஷயத்தை கடத்துறாரு பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குணா அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமா அவருடைய தமிழ். குணா வந்து ஆக்சுவலாக மல்டி டேலண்டட் பர்சன். அவரால் பார்த்தவங்கள படம் வரைய முடியும். அவர் ஒரு நல்ல டான்ஸர். அவருக்கு நல்ல இசை அறிவு இருக்குது. நல்ல பாடல்களை மென்ஷன் பண்ணி சொல்லுவார். சில நேரத்தில் சீனாக இருக்கும்போது இந்த பர்டிகுலர் சீனில் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு அவரே யோசித்து சொல்லுவார். அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்துருமா சார் நான் கேட்டிருக்கேன். அவ்வளோ வந்து ஒரு சென்சிபிளான பர்சன். அதோடு இல்லாமல் என் கூட நடித்த நண்பர்கள் ருசோ, நிஷாந்த் ரோசோ வந்து ஆக்சுவலாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் கதாநாயகனே கிடையாது சார். இந்த கதையை தான் இந்த படத்துடைய கதாநாயகன். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாமே கதாபாத்திரங்கள் தான் சார். அவரோட அந்த ரோலை எனக்கு கொடுத்துருந்தாருன்னா தெரிச்சு ஓடிட்டு இருப்பேன், நான் வரவே இல்லை இந்த விளையாட்டுக்குன்னு. அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார் அந்த ரோலை. அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸ்க்குமே நீங்கள் வந்து எக்ஸ்பிரஷனை மாற்றணும், பாடி லாங்குவேஜை மாற்றணும். பல கஷ்டங்கள் இருக்குது. உங்களை ஆக்சுவலாக வந்து பைப்போலார் டிசீஸால் பாதிக்கப்பட்ட மனிதராகவே அவர் வாழ்ந்துட்டாருன்னு அந்த படத்தில் சொல்லணும். அதே மாதிரி பாடினி குமார், அவங்களுக்கு இது 2வது படமோ என்னவோ தான். அவங்க வந்து அவங்களுக்கு எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியலனாலும் அவங்களோட ஃபுட்டேஜை நான் பார்த்தேன். எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க, எவ்வளோ டைம் எடுத்து டேரக்டர் கிடையாது ஒரு எத்தனை டேக் ஒன்று இல்லை சார், ஒரே டேக்கில் முடிச்சிட்டாங்க சார் அவங்க எல்லாத்தையும். அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க. 2வது அவங்க தமிழ் ரொம்ப அருமையான தமிழ். இந்த பாடினின்னா என்ன நிறைய பேருக்கு காக்கை பாடினியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த பாடினி தான் அவங்க, அப்படி வச்சுக்கிங்களேன் நீங்கள். ஸோ அதாவது சில விஷயங்கள் வந்து சில பேர்ட்ட ரொம்ப ஒரு கஸ்தூரிராஜா சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, நம்ம டேலண்ட்டாக இருக்கோங்கிறது வந்து வேறு விஷயம். அந்த டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு இருக்குல்ல, கஸ்தூரிராஜா சார் தான் தமிழ் சினிமாவில் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பல பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு. அதே மாதிரி வந்து பேரரசு சார், அவர்கிட்ட வந்து எப்போவுமே ஒரு அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா படப்படன்னு இருக்கும், ஆனால் அந்த எமோஷன் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் வந்து அவரோட பெரிய ப்ளஸ், பேரரசு அவருடைய ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து மைக்கேல் போகுமிடம் இது தூரமில்லை எனக்கு ரொம்ப பிடித்த படங்களில் ஒன்று மைக்கேல் சார். அண்ட் தட் இஸ் ரியலி கிரேட். இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தர்கிட்ட நம்ம கற்றுக்குறோம். ஸோ அந்த மாதிரி இதுலேருந்து நிறையா விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். கூடிய சீக்கிரம் இந்த சரண் இந்த படத்தை ஆக்சுவலாக சொன்னார்ல ப்ரொடியூசர் சார் வந்து தீபாவளி பேண்ட்டை பொங்கலுக்கு கொடுக்குறாருன்னு. ஆனால் இந்த கதைக்கு வந்து அவர் அந்த மியூசிக் அவ்வளோ யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. நான் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். எல்லாராலையும் ராஜா சார் இட முடியாது பார்த்தோன்னே சீன் மியூசிக் போடுறதுக்கு. ஆனால் நீங்கள் ரொம்ப அருமையாக எஃபர்ட் எடுத்து பண்ணிட்டீங்க பிரதர். சேம் வித் சினிமாட்டோகிராஃபர்ஸ் பெருமாள் அண்ட் மணிவண்ணன் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. எல்லா டெக்னீஷியனும் சரி. அண்ட் முக்கியமான விஷயம் மேடம் சுகுணா மேடம் வந்து அவங்க வந்து ஆஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக அவங்களுக்கு சினிமா வந்து தூரம் இருந்து பார்க்குறாங்கன்னு நினச்சேன். ஆக்சுவலாக ரொம்ப சீக்கிரமே அவங்க அதை கற்றுக்கிட்டாங்க. ஒரு வாரத்துலேயே அவங்களுக்கு இந்த டேர்ம் டெர்மாலஜிலாம் புரிஞ்சு போச்சு. ஸோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஆஸ் வெல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமான ஒரு விஷயங்க. அவங்க எல்லோரும் அதுக்கு எடுத்த எஃபர்ட்டு. அண்ட் அதே நேரத்தில் இந்த ஒரு கிவன் பட்ஜெட்டில் ஒரு படத்தை பண்ணணும், அது கிவன் டேஸ்க்குள்ளே முடிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் இவங்ககிட்ட இருந்தது. பட் அந்த நிர்பந்தத்தை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக கடந்து போனாங்க. இது யார்கிட்டையுமே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாத ஒரு குணா சுப்ரமணியன் வந்து இவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுவார்னு எனக்கு தெரியவே தெரியாது. எங்கிட்ட ஒரு கதை சொல்லும்போது கூட கட் பண்ணா சார் க்ளோஸில் கேமரா என்ன ஆகுதுன்னா அங்கேருந்து புல் பேக் பண்ணால் இங்கேருந்து ட்ராலி இப்படி போகணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவர் அப்படிலாம் சொல்லவே இல்லை, நார்மலாக கதையாக சொன்னார். அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சீசா படத்தினை வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்த வந்திருக்கிற மேடையில் இருக்கிற வல்லவர்களே, எதிரில் அமர்ந்திருக்கிற உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்த வந்திருக்கிற நல்லவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்தனையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் குணா அவர்கள் நேற்று இரவு என்னை சந்தித்து அழைத்தார்கள். நான் வேறொரு வேலையாக இருந்து வர முடியாத சூழ்நிலை. நான் எவ்வளோ சொன்னேன், நான் எர்ணாவூர் பக்கம் இருக்கேன், அங்கேருந்து வர்றதுக்கு இல்லை எப்படியாவது வந்தால் ஆகணும்னாங்க. அன்பு கட்டளை இயக்குனுடைய அந்த அன்பு கட்டளை ஏற்று சின்ன படம் பெரிய படமாக வேண்டும், நம்முடைய நல்ல உள்ளத்தாலே அதை வாழ்த்த வேண்டும்
வைப்ரேஷன், வேறு ஒன்றும் இல்லை. நல்லவங்கெல்லாம் சேர்ந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துதல், இறைவனை வேண்டுதல், அது வெற்றிக்கு அறிகுறியாகும். அது அப்புறம் டைரக்டருடைய திறமை, ப்ரொடியூசருடைய அதிர்ஷ்டம். இதில் என்னென்னா, ப்ரொடியூசர் ஒரு மருத்துவர். அந்த மருத்துவ வேலையை பார்க்காம கதை எழுதுறது, கவிதை எழுதுறது, அதையும் சேர்த்து பார்த்துருக்கார். அப்போது ஒரு பேஷண்ட்டு போகிறார். போகும்போது நல்ல மாதிரியாக பேசி பழகி, அப்போது டாக்டருடைய குணம் தெரியுது. எந்த பேஷண்ட் போனாலும் அவங்களோட மனசு விட்டு பேசி அவங்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து முடிந்தால் உதவி பண்ணுறது, இல்லைன்னா நோய் தீர்க்கிறது. ஓ, மனநல மருத்துவரா? ரொம்ப மகிழ்ச்சி. அதான் உங்கள் மனம் நலமடைய அவர் வாழ்த்திருக்கிறார். இன்றைக்கி இந்த உலகத்தில் எவ்வளோ பார்க்குறோம். நண்பர்களையோ நம்பியவர்களையோ துரோகம் செய்து மோசம் செய்து தான் பார்த்துருக்கிறோம். ஆனால் நோய் தீர்க்க போனவரை அவர் குறையறிந்து நோயையும் தீர்த்து அவர் வாழ்க்கையிலுடைய அந்த கஷ்டத்தையும் போக்குவதற்கு, அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு பட தயாரிப்பாளரானது உலக அதிசயம். அது அந்த நல்ல மனம் வாழ்க, செந்தில்நாதன் நாடு போற்ற வாழ்க. சீசா எப்படி வித்தியாசம்னா, பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்க உயர இருப்பாங்க, தாழ்ந்தவங்க கீழே இருப்பாங்க. வெயிட் அதிகமாக இருக்கவன் கீழே இருப்பாங்க, வெயிட்டு குறைவாக இருக்கவன் மேலே இருப்பாங்க. சீசா வெயிட்டானவங்களை கீழே இறக்கும், லேசானவங்களை மேலே ஏற்றும். அதான் ஏற்றம் இறக்கும் சீசா. உங்களுக்கு தஞ்சாவூர் பொம்மையை பற்றி தெரியும். தஞ்சாவூர் பொம்மை எப்படி போட்டாலும், கீழே கவுத்து போட்டாலும் நிமிந்துடும். நம்ம கவுத்து போட்டோன்னு வச்சுங்க, அது வழக்கமாக வந்து நின்றுடும். அதுதான் வாழ்க்கை. அது வாழ்க்கையின் பெரிய தத்துவத்தை சொல்கிறது. நீ யார் உனக்கு துரோகம் செய்து உன்னை கவிழ்த்தாலும் நீ உன் திறமையால் நிமிர்ந்த நெல். நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். அடுத்தவங்க காப்பாற்றவுன்றது செந்தில்நாதன், டாக்டர் செந்தில்நாதன் மாதிரி எல்லாரும் வர முடியாது. கூட இருந்தே குழி பறிக்கிறோம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆக டாக்டர் செந்தில்நாதன் ஒரு தெய்வ பிறவியாக நம்முடைய குணாவுக்கு கிடைச்சிருக்காரு. உங்களுக்கு நம்ம நாட்டில் சொல்லுவாங்க, இந்தியாவில் தான் சொல்லுவாங்க, சில உதாரணங்கள்லாம் இந்தியாவில் பிரமாணமாக கண்டுபிடிப்பாங்க. இந்த நண்டு கதை சொல்லுவாங்க. இந்திய நண்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா, ஒரு நண்டு ஏறிச்சுன்னா கீழே நின்று அது காலை இழுத்து இழுக்குமா. அது முன்னேற முடியாமல், மேலே ஏற முடியாமல் இழுத்துறோம். அதுபோல் தமிழன் இந்தியன் ஒரு நண்பன் முன்னேறினா அவனை காலை பிடிச்சி இழுத்துருவான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் அது இந்தியானா உருவாக்குந்து. அது ஒரு கேவலமான புத்தி இந்தியனுக்கு உண்டு. நம்மை நாம் தாழ்த்தி கொள்வதிலே நமக்கு பெரிய பெருமை உண்டு. இப்படி செந்தில்நாதன் மாதிரி எவ்வளோ பெரிய உதாரணங்கள் இருக்காங்க. கை தூக்கி விட்டவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. நம்ம அவங்கள தான் நினைக்கணும். இல்லை கை விட்டாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். ஆனால் அவங்கள மன்னித்து, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல் என வள்ளுவன் சொன்னது போல் நம்ம தவறு செய்தவளை மன்னிச்சிடணும். இந்த சீசா என்பது ஒரு அருமையான கதை. குணா சொன்னார். அவர் எப்படி டைரக்டர் ஆனார், டாக்டர் எப்படி அவருக்கு உதவி பண்ணார் என்று சொன்னதோடு கதையுடைய ஒரு சில வரிகளை சொன்னார். எத்தனை நாள் ஷூட் பண்ணேன்னு சொன்னார். நான் முதல்ல யார் வந்து கேட்டாலும் எவ்வளோ ஷூட் பண்ணீங்கன்னு, ஒரு நியாயமான அளவு ஷூட் பண்ணிருக்காரு. செலவினங்களும் இந்த படத்துக்கு தேவையான, கதைக்கு தேவையான செலவு பண்ணியிருக்காங்க. மிதமிஞ்சியும் அவர் பண்ணிடல. ஆக அப்படி ஒரு நல்ல டைரக்டர் தமிழுக்கு கிடைத்திருக்காரு. அவரை டாக்டர் அறிமுகப்படுத்தியிருக்கார்.
ஆகவே இந்த தமிழ் சார்ந்து ஒரு சின்ன ஒரு தமாஷா ஒன்று மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு இந்தியன், ஒரு அமெரிக்கன், ஒரு ஜப்பான், இந்த 3 பேரும் ஒரு விமானத்தில் போகிறாங்க. விமானத்தில் மற்றவங்களும் இருக்கிறாங்க. விமானம் தாங்காமல் தடுத்தம் ஆடுது. இப்போ யாராவது ஒருத்தர் குதிச்சா இந்த விமானத்தை காப்பாற்றலாம் அப்படின்போது 3 பேர் கடவுளை வேண்டிக்கிறாங்க. கடவுளே, என் இந்தியாவை காப்பாற்று. அமெரிக்கன், என் அமெரிக்காவை காப்பாற்று. ஜப்பான்காரன், ஜப்பானை காப்பாற்றுன்னு கடவுளை வேண்டிக்கிறான். ஜப்பான்காரன் கடவுளை வேண்டிக்கிறான், கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அமெரிக்காக்காரன் கடவுளை வேண்டிக்கிறான், ஆசீர்வதிக்கிறார். இந்தியாக்காரன் கடவுளை வேண்டும் போது கடவுளே அழறார். கடவுள் ஓன்னு அழறார். என்னன்னா, இந்தியாவை காப்பாற்றி இந்தியனே இல்லை சரியா. நம்முடைய விவேகானந்தார் ஒரு உதாரணம் சொல்லுவார். மனிதனே, உன் மனம் குப்பை தொட்டி அல்ல. அந்த குப்பை தொட்டியாக நினைத்து நீ கண்டதை உள்ளே போட்டுக்கொள்ளாதே. பொய், அழுக்காறு, துரோகம், பிறரை வாழ வைக்க, பிறரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் போன்ற குப்பைகளை உன் மனதில் போட்டுக்கொள்ளாதே. மனம் ஒரு தங்க பீரோ. அந்த பீரோவில் என்ன வைப்போம்? தொடப்பக்கட்டை, செருப்பு, இதெல்லாம் யாருன்னா ஒரு பீரோவில் வைப்பாங்களா? அதை தூக்கி வெளியே போடுவாங்க. ஆனால் உன் மனம் ஒரு தங்க பீரோ. அது நல்லவைகளை வை, பிறர் வாழ வேண்டும் என்கிற வள்ளல் தன்மையை வை. நீ சுத்தமாக இரு, தூய்மையாக இரு. மக்கள் எல்லோரும் உன்னை வாழ்த்துவார்கள். நீ மக்களை வாழ்த்து. பிறரை வாழ்த்துவதாலே நீ வாழலாம் என்பதாலே இந்த சின்ன படத்தை பெரிய படமாக வேண்டும் என்று இறைவன் அருள் வேண்டி வந்திருக்கிறேன். சீசா என்கிற இந்த படம் நல்ல மனம் கொண்ட மருத்துவரால் இன்றைக்கு இது ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு புதிய இயக்குனரை உருவாக்கி இருக்கிறார். இயக்குனரும் வாழ வேண்டும், தயாரிப்பாளர் வாழ வேண்டும். தயாரிப்பாளர் திரும்பி பணம் வந்தால் அடுத்து படம் எடுப்பார். தொழிலாளர்கள் வாழ்வார்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் வருவார்கள், கலைஞர்கள் வருவார்கள். ஆகவே இந்த சீசா முதலீடு செய்த நமது மருத்துவர் ஐயா வாழ்க, வெற்றி பெறுக, இயக்குனர் வாழ்க, தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் வாழ்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கதையை வந்து குணா சார் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ வந்து நான் ஒரு சேரில் நார்மலாக தான் உட்காந்துட்டு இருந்தேன். போக 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 அந்த சேரோட நுனியில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன், சார் நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன. அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு போச்சு அந்த கதை. அதே மாதிரி தான் எங்கள் படத்துலையுமே நீங்கள் நெக்ஸ்ட் என்னன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு தான் எங்களோட ஃபிலிமும் இருக்கும். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த ஆடியன்ஸை ஒரு த்ரில்லிங்காக கொண்டு போகிறது. கண்டிப்பாக அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு த்ரில்லிங்காகவே கடைசி வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இந்த படம் அந்த கதை இருக்கும்னு நான் வந்து தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். குணா சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை வந்து பார்க்குறப்போ வந்து ஒரு டவுட், பண்ணிடுவியாமா அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் அவர் எனக்கு நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், இந்த பொண்ணை போடலாமா, ஓகே போடலாம் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு ஆமாம் ஆமாம் சார் தான் வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு செலக்ட் பண்ணாங்க. ரொம்ப நன்றி சார், செந்தில் சார். ஸோ அண்ட் நட்டி சார் உங்கள் கூட எனக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை, அதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். பட் ஆனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பண்ணணும்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது சார். ஸோ இங்கே என் கூட நடிச்சிருக்க ரவி, மற்ற எல்லாருக்குமே என்னோடய ஃப்ரெண்டாக பண்ணியிருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. என்னோட அந்தளவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக பண்ணாங்க. நிஷாந்த் ரசோ, தேங்க்யூ நிஷாந்த்.
ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ஒரு கோஆக்டர். எனக்கு எது பண்ணாலுமே வந்து ரொம்ப ஒரு கோஆர்டினேஷனோட பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கோஆக்டர். தேங்க்யூ நிஷாந்த் அந்தளவுக்கு. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.